எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. இங்க ஆரத்தி எடுத்து வந்து சிவா வந்து உள்ள கூப்பிடுறாங்க அன்னபூரணி. அடுத்து வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது, சிந்து மட்டும் ரொம்ப துக்கமா இருக்காங்க. இத பார்த்துட்டு சிவா வந்து, "என்ன சிந்து ஏன் ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல சிந்து உன் மனசுல ஏதோ இருக்கு. அதனால தான் நீ எல்லார்கிட்டயுமே வந்து அப்படியே அமைதியா இருந்த. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீ மட்டும் வந்து ஏதோ மனசுல வச்சுட்டு இருக்க மாரி இருந்தது. என்ன விஷயம் சொல்லு சிந்து" அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து கேட்குறாரு. "அது ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப நீ சொல்ல போறியா இப்ப இல்லையா?" அப்படின்னோன அப்படியே அழுதுருக்காங்க. "என்ன சிந்து இப்படி அழுதுருக்க? கண்ணெல்லாம் இப்படி சிவந்திருக்கு. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்கிறேன்ல." அப்படின்னோன, "அது வந்து டாக்டரே எனக்கு ஸ்னேகா சொன்னதே மனசில் ஓடிட்டுருக்கு டாக்டரே. அவள் சொல்லிட்டு போனது ஒவ்வொரு நொடியும் என்னால் மறக்கவே முடியல. என் மனசு ஃபுல்லாக அதுதான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னால் எதுலேயுமே கவனத்தை செலுத்த முடியல." அப்படின்னோன, "ஸ்னேகா சொல்லிட்டு போனதா? எதை பற்றி சொல்கிற?" "ஸ்னேகா கடைசியாக சொல்லிட்டு போனால, சிவா வந்து உன்னை ஏற்றுக்கவே மாட்டான் கடைசி வரைக்கும். நீ என்னை ஏற்றுக்க மாட்டியா டாக்டரே? பொண்டாட்டியா வந்து ஏற்றுக்கவே மாட்டான். நீ பண்ண விஷயம் எல்லாத்தையும் வந்து சிவா மன்னிக்க மாட்டான். கடைசி வரைக்கும் வந்து நீ பொண்டாட்டியா இருக்க முடியாது. நான் தான் அவனுக்கு காதலியா எப்போவுமே இருப்பேன் அவன் மனசில்." அப்படின்னு மாதிரி சொன்னாலே அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னோடனே உடனே சிரிக்கிறாரு. "ஏன் சிரிக்கிற டாக்டரே?" அப்படின்னோடனே, "பின்ன என்ன சொல்கிறது? அவள் சொன்னதெல்லாம் வந்து பாதி வந்து உண்மையே கிடையாது." அப்படின்னோடனே, "பாதி உண்மை கிடையாதுன்னா அப்போ பாதி உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அமைதியாக இருக்காரு. "சொல்லு டாக்டரே, என்ன உண்மை இல்லை என்ன உண்மை? தயவு செய்து சொல்லிடு. ஏன் டாக்டரே இப்படி பண்ணுற?" அப்படின்னோடனே, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. "இங்கே பாரு, ஸ்னேகா வந்து உன்கிட்ட சொல்லிட்டு போனால, கடைசி வரைக்கும் காதலியா அவள் என் மனசில் இருப்பான்னு. அது உண்மையே கிடையாது. கடைசி வரைக்கும் அவள் காதலியா என் மனசில் இருக்க சான்ஸே கிடையாது." "என்ன டாக்டரே சொல்கிற? உண்மையாவா சொல்கிற?" அப்படின்னோடனே, "ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து அவள் என் மனசில் எப்படி வர முடியும்? நான் அவளை ஏன் வேணான்னு சொன்னேன்? அவளுக்கு கொஞ்சம் கூட வந்து மனிதாபிமானமே கிடையாது. அதனால தான் அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவள் சொன்னால காதலியாக இருப்பா மனசுலன்னு சொல்லிட்டு, அந்த காதலுக்கு முதல்ல அவளுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா அவள் ஆல்ரெடி சாமுன்னு ஒருத்தரை மனசார வந்து நினச்சி ஏமாத்திருக்கா. அப்புறம் எப்படி என் மேலே உண்மையான காதல் வச்சுருப்பா? அந்த காதலை உண்மை இல்லைன்னும் போது நான் ஏன் அவளை யோசிச்சுட்டு இருக்கணும்?" அப்படின்றாரு. "டாக்டரே நிச்சயமாக அவள் சொல்கிறேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அப்பா அவள் சொன்னது எல்லாமே பொய்யா?" அப்படின்னோடனே, "எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியாது. என்ன டாக்டர் சொல்கிற? ஒரு விஷயம் மட்டும் ஸ்னேகா உண்மையை சொல்லிட்டு போயிருக்கா சிந்து" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்ன சொல்கிற?" அப்படின்னோடனே, "ஆமாம் அவள் சொன்னா இல்லையா, அவளை நான் மன்னிக்க மாட்டேன். அதே மாதிரி உன்னையும் என்னால் மன்னிக்க முடியாது சிந்து. ஏன்னா நீ என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்க. அந்த ஏமாற்றத்தோட வலி என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அவமானம் அசிங்கம் எல்லாமே என் மனசில் ஆழமாக பதிஞ்சு போயிடுச்சு. அதனால் உன்னை ஒய்ஃபாக என்னால் ஏற்றுக்க முடியும்னு எனக்கு தோணலை" அப்படின்றாரு. அதை கேட்டு பயங்கரமாக அழறாங்க. "டாக்டர் என்ன டாக்டர் இப்படி சொல்கிற? நீ எப்பாவது ஒரு வாட்டி என்னை ஏற்றுப்பேன்ற நம்பிக்கையில் தான் டாக்டர் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இங்கே பாரு சிந்து, நீ பண்ண விஷயத்தை வந்து என்னால் ஏற்றுக்க முடியலனாலும் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக நான் கன்சிடர் பண்ணுவேன். நான் அதுக்காக வந்து உன்கிட்ட பேசாமையே கோச்சிங்லாம் இருக்க மாட்டேன். நீ எப்போவுமே நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் ஒய்ஃபை மட்டும்தான் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துக்கு நீ வரவே முடியாது. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக வலியில் இருக்குது. என் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு சிந்து. அதனால் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு தான் தோணுது. கடைசி வரைக்கும் உன்னை ஏற்றுப்பனான்றது சந்தேகம் தான்." அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதனால் வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. "அப்போ டாக்டரோட வாழ்க்கையே அவ்வளோதானா? அப்போது டாக்டர் என் கூட வந்து கடைசி வரைக்கும் வாழவே மாட்டானா? இப்படியே தான் இருக்குமா எனக்கு என் வாழ்க்கை?" அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. "டாக்டரே உன்னையும் ஏமாற்றிக்கிட்டு என்னையும் ஏமாற்றிட்டு ஏன் டாக்டர் இந்த வாழ்க்கை? அதுக்கு நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டாவது இருந்திருப்பேன்ல. நீயாவது யாராவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பல்ல. என்னால் உன் வாழ்க்கையும் கெட்டு போச்சு. எல்லாமே நான் நாசம் பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. இங்கே வந்து அன்னபூர்ணி என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் சேர்த்து வந்து எல்லாரும் கோயிலுக்கு போகணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் மொத்தமாக குடும்பமாக கோயிலுக்கு போகிறோன்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதனால் எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு மகா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து, "நான் ஒன்றும் கோயிலுக்கு வரல" அப்படின்றாங்க. "என்ன மகா இப்படி பேசிகிட்டு இருக்க? அப்போது சிவா நல்லபடி வீட்டுக்கு வந்தது உனக்கு பிடிக்கலையா?" அப்படி, "எனக்கு பிடிச்சிருக்கு தான். ஆனால் இருந்தாலும் ஸ்னேகாவை பற்றி பேசாது. இதுக்கப்புறம் ஸ்னேகா என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கா? அதுக்காக சிந்து நல்லவளாயிட மாட்டா அக்கா" அப்படி சொல்கிறாங்க. "ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாது" அப்படி சொல்லிட்டு அன்னபூர்ணி போகிறாங்க செம டென்ஷனில்.